ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாக் டாப்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். நம்ம இந்த வாரத்தோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாரத்தோட பிஏபி நியூஸ் எல்லாமே பார்க்க போறோம். சரியா, ஒரு அரௌண்ட் ஒரு 19 நியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 19 வேலிடான ஒரு சூப்பரான நியூஸஸ் இருக்கு. டெய்லி நியூஸ் கொடுத்துட்டு இருந்தோம், பட் ஆனால் வந்து டெய்லி நியூஸ்ல வந்து ஒரு நியூஸ் ரெண்டு நியூஸ் வரதால ஸோ அது அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, கண்டென்ட் வந்து என்னால் ரொம்ப நேரத்துக்கு கொடுக்க முடியல. ஒரு ஒரு 20 நிமிஷம் கால் மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கு. அதனால தான் சரி இதுக்கப்புறம் வீக்லி மாற்றிக்கலாம். ஸோ வீக்லினா எனக்கு வந்து ஒரு அரௌண்ட் 20 நியூஸ் வருது. ஸோ 20 நியூஸ்மே வந்து ஒரு வேலிடான சூப்பரான நியூஸாக இருக்குது. உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா, சரி. எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நியூஸை சொல்லுவேன். ஸோ அந்த நியூஸுக்கு ரிலேட்டடாக இருக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா, அந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பிச்சாங்க, எந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க, ஸோ அந்த விஷயங்கள்ல வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்காது. நான் தான் சொல்லுவேன். சரியா, நான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா, ஏன் கடைசி வரைக்கும் பார்க்கணும், அதுக்கு ரீசன் இதான். நடுவில் ஏதாவது ஒரு ஹிண்ட் சொல்லுவேன். வேறு ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியை பற்றி பேசுவேன், இல்லைனா யாராவது ஒரு மினிஸ்டரை பற்றி பேசுவேன். சரியா, ஸோ அதனால உங்களுக்கு கண்டென்ட்றது நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை விட்டுருவீங்க. அதனால கண்டினியூஸாக பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. பட் நீங்கள் ஸ்பீடாக கூட வச்சு பாருங்களேன். 2x வைங்க, 1.5x வைங்க. பட் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வாரம் சூப்பரான சில நியூஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம இது நியூஸாக பார்ப்போம். சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத தாண்டி நம்ம இதை வந்து ஒரு டெய்லி நியூஸ் மாதிரி பார்க்கலாம். அது ரிலேட்டடாக வர எம்சிக்யூஸ் பார்த்தலாம். சரியா, ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறத தாண்டி நம்ம நியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா, நியூஸாக பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால இன்னும் இன்டெப்த்தாக சில விஷயங்களை நம்ம சர்ச் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதை படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு எடுத்து வந்து விட்டுட்டாங்க. சரியா, பட் அது கிடையாது. ஒரு நியூஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நியூஸுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் இப்போ இந்த தனி ஒருவன் படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் வந்து அந்த நியூஸால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நியூஸை கரெக்டாக இந்த நியூஸுக்கு என்ன ரீசன் இருக்கும், ஓகே, இந்த நியூஸ் எதனால் வருது. இப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எதனால இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க, என்ன விஷயத்தால லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஸோ இதோட ஃபியூச்சர் கோல் என்ன இருக்கும், இதனால என்ன எஃபெக்ட் ஃபியூச்சரில் வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எக்ஸாமில் அந்த நியூஸ் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்ம நியூஸாக பார்க்கலாம். சரியா, சரி, இந்த வாரம் செகண்ட் வீக் பற்றி பார்க்க போகிறோம். உள்ளே போயிடலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ரீசனிங்கான ஒரு பிகினர் கோர்ஸ் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா, எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து இதில் போய் படிச்சுக்கலாம். ஸோ எல்லா டாபிக் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ்னே நம்ம சொல்லலாம். நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண கோர்ஸுமே இந்த கோர்ஸ் தான். சரியா, சரி, ஓகே. அடுத்தது எந்த கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெய்லி 10 இந்த வெக்காப்ஸ். எப்படி இந்த டெய்லி நியூஸ் உங்களுக்கு முக்கியமோ அதேமாரி இந்த வெக்காப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இந்த வெக்காப்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் வந்து இப்போது எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா இருப்பீங்க, ஓகே, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா இருப்பீங்க, இல்லைனா வந்து இது ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருப்பீங்க. சரி, ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருப்பீங்க. எல்லாருக்குமே இங்கிலீஷ் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா, இங்கிலீஷ் செக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இங்கிலீஷ் செக்ஷனில் நீங்கள் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த வெக்காப்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 200 வெக்காப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 200 வேர்ட்ஸ் நீங்கள் நியூ வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த 200 வேர்ட்ஸ் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சு லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு வேர்டுக்கு பிக்சராக நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அரௌண்ட் ஒரு 30 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. லாஸ்ட் மந்த்லேருந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூஸாகவே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி இதோட பிடிஎஃப்ல போனீங்க, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணி விட்டுருவோம். சரியா, அதாவது இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். அதில் போய் பார்த்தீங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே நம்மளோட அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும். இன்னைய நாளோட மொதல் நியூஸ், அதாவது இந்த வாரத்தோட மொதல் நியூஸ் என்ன அப்படின்னா, ஐஎன்எஸ் சாரதா இருக்குல்ல. ஸோ ஐஎன்எஸ் சாரதா இருக்கு. அவங்க வந்து அந்த ஐஎன்எஸ் சாரதா வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்கு, ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ அந்த அவார்டை பற்றி என்னன்னு பார்ப்போம். எப்படி அந்த அவார்டு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த நியூஸில் பார்ப்போம். சரியா, ஸோ அட்மிரல் ஆர் ஹரிகுமார் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு அப்படின்னா அட்மிரல் ஆர் ஹரிகுமார். சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் அது. அட்மிரல் ஆர் ஹரிகுமார் வந்து சவுத்தர்ன் நேவல் கமாண்டுக்கு வந்து விசிட் போகும்பொழுது இந்த ஐஎன்எஸ் சாரதாக்கு வந்து ஆன் ஸ்பாட் யூனிட் சைட்டேஷன் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இந்த ஐஎன்எஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஐஎன்எஸ் வந்து 19 க்ரூ மெம்பர்ஸ் வந்து காப்பாத்திருக்கு. எங்க இருந்து காப்பாத்திருக்கு அப்படின்னா வெசல்
ஓமாரி அப்படின்ற ஒரு வெசல் வந்து காப்பாத்திருக்கு. ஸோ இது எங்க லாக் ஆகி போச்சு அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சோமாலியா. ஸோ சோமாலியால வந்து அதிகமா பைரட்ஸ் இருப்பாங்க. ஸோ கடல் கொள்ளையர்கள் வந்து அதிகமா நிறைந்த பகுதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க கிட்ட இந்த வெசல் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த 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 பைரட்ஸ் கிட்ட இருந்து இந்த ஐஎன்எஸ் ஷார்தா தான் அவங்கள காப்பாத்திருக்கு. ஸோ காப்பாத்தினால அந்த ஐஎன்எஸ்க்கு வந்து ஆன் ஸ்பாட் யூனிக் சைட்டேஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான நியூஸ் இது. ஓகே, ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க, எத்தனை பேரை காப்பாத்துறாங்க அப்படின்னு பார்த்தா 11 ஈரானியனும் 8 பாகிஸ்தானியும் காப்பாத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து ஒரு 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 ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு, சேர்மனாக போயிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா பரிவர்தன் சிந்தன் அப்படின்ற ஒரு ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே, பரிவர்தன் சிந்தன் அப்படின்றது ஒரு ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ ட்ரை சர்வீஸ்னா உங்க எல்லாருக்குமே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து ஹீரோ வந்து சேர் பர்சனாக போயிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்தது. மேக்ஸிமம் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாமே எங்கே நடக்கும்னா நியூ டெல்லியில் தான் நடக்கும். சரியா? பரிவர்தன் சிந்தன் அப்படின்னா என்ன? ஸோ பரிவர்தன் சிந்தன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருமா? நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனும் மெய்டி. ஸோ மெய்டி தான் வந்து இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷனே ஆரம்பிச்சாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 43rd சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் டீப் டிரைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃப்ரம் டுடே. ஸோ டுடேன்றதை நான் டேட் நான் சொல்கிறேன். இந்த போன வாரத்தில் வந்து இந்த ட்ரைனிங் நடந்திருக்கு. என்ன ட்ரைனிங் அப்படின்னா 43rd பேட்ச் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற ஒரு டீப் டிரைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ட்ரைனிங் பேர் என்ன அப்படின்னா சைபர் சுரக்ஷித் பாரத். ஸோ இந்த சைபர் சுரக்ஷித் பாரத் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்த சொல்லியிருப்பாங்க பாருங்களேன், சைபர் கிரைமை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சைபர் கிரைமை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி யாருக்கு நடத்திருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லைன் ஐடி அஃபிஷியல்ஸ் அக்ராஸ் ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், ஓகேவா, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஐடி அஃபிஷியல்ஸ் அக்ராஸ் ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா ஐடி அஃபிஷியல்ஸுக்கும் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸுக்கும் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சைபர் கிரைம்ல இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு அவேர்னஸ் மாரி. சரியா? சைபர் கிரைம் அபவுட் தி அவேர்னஸ் அபவுட் தி சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன். இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன்றது 2009 மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியால கிரியேட் பண்ணப்பட்டது. சரியா? நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த மெய்டியோட மினிஸ்டர் யாரு? சரியா? அவரோட நேமை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிளஸ் அவர் வந்து ஒரு ராஜ்யசபா மெம்பர். அவரு வந்து எந்த ஸ்டேட்டோட ராஜ்யசபா மெம்பர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்க. பிளஸ் அவர் இன்னொரு மினிஸ்ட்ரியும் கையில் வச்சிருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய மினிஸ்ட்ரி அது. ஸோ அந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டருமே இந்த சேம் மெய்டியோட மினிஸ்டர் தான். ஸோ அது என்ன மினிஸ்ட்ரி அப்படின்றதையுமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா திரௌபதி முர்மு இருக்காங்களா, ஸ்ரீமதி திரௌபதி முர்மு இருக்காங்க. ஸோ நம்மளோட பிரசிடென்ட், இந்தியன் பிரசிடென்ட், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோமியோபதிக் சிம்போசியம் அப்படின்றத இனாகரேட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா வேர்ல்ட் ஹோமியோபதி டே. அப்போ பிஏபி நியூஸ்ல இந்த டே பத்தி பேசிட்டாங்க. எந்த டே? வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டாங்க. அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும், இந்த டே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ 10th ஏப்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்க மைண்ட்ல இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா வந்து நிக்கணும். என்ன வந்து நிக்கணும்? வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிக்கணும். ஸோ இவங்க இந்த வேர்ல்டு ஹோமியோபதி டேக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ யார் கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தலாமா? யார் கண்டக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தலாமா? சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி அண்ட் அட்டானமஸ் அபாக்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஓகே, ஸோ இவங்க இந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி, இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஓகே, ஸோ இவங்க வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட தீம் என்னன்னு பார்த்தலாமா? எம்பவரிங் ரிசர்ச் என்ஹான்சிங் ப்ரொஃபிஷியன்சி. ஓகே, இது கிடையாது. ஹோமியோபதிக் சிம்போசியம் கிடையாது. எம்பவரிங் ரிசர்ச் அண்ட் என்ஹான்சிங் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது தான் இதோட தீமா இருக்குது. ஸோ இதோட ஸ்டாட்டிக் ரிலேட்டட் கண்டென்ட் பார்த்தலாம். என்னென்ன ஸ்டாட்டிக்னா செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் யாரு? மிஸ்டர் வைத்திய ராஜேஷ் கொட்ஷா. ஓகேவா? நெக்ஸ்ட் இவர் யாரு அப்படின்னா டாக்டர் சுபாஷ் கௌஷிக் அப்படின்றவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிசிஆர்ஹெச். இந்த இடத்துல பார்த்தோம்ல சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி, அதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னா சுபாஷ்
கௌஷிக். நெக்ஸ்ட் சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹோமியோபதி. ஸோ இவரை பத்தி நான் ஏன் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இவர் வந்து இதுல வந்து ஒரு நோட் மாதிரி கொடுத்திருப்பாரு, ஒரு வெல்கம் நோட் மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், சரி, அதனால இந்த இடத்துல கொடுக்கல. இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் டேல இவர் எப்படி திடீர்னு வந்தாரு அப்படின்னா, இவரு இந்த நியூஸ்ல ஒரு வெல்கம் நோட் மாதிரி பேசியிருப்பாரு, சரியா, ஒரு இனாகரல் நோட் மாதிரி கூட பேசியிருப்பாரு. டாக்டர் அனில் கருணா இஸ் அ சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹோமியோபதி. ரொம்ப முக்கியம், இந்த ஸ்டாட்டிக் மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. நம்மளோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ திரௌபதி முர்மு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் அது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி, IPEF அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. டு ஆர்கனைஸ் கிளீன் எக்கனாமி இன்வெஸ்டர் ஃபாரம் இன் சிங்கப்பூர்ல நடக்கும் போது. ஸோ ஒரு கிளீன் எக்கனாமி இன்வெஸ்டர் ஃபாரம் நடக்கும் போது, ஒரு கிளீன் எக்கனாமி இன்வெஸ்டர் ஃபாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் போது, இந்த ஃபாரம் எங்க நடக்கும் போது அப்படின்னா சிங்கப்பூர்ல நடக்கும் போது, இதை யாரு வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ராஸ்பரிட்டி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை நடத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலாபரேட்டான நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ராஸ்பரிட்டி, IPEF அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மே 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது மே 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா 14 கண்ட்ரிஸ் இருக்குப்பா, சரியா. என்ன எதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரிஸ் இந்த ரீஜன் கொலாபரேட் அண்ட் அட்வான்சிங் ரெசிலியன்ட் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா, இதுதான் மூணே விஷயம். இந்த 3 விஷயத்துக்கு தான் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா. நெக்ஸ்ட் இந்த IPEF வந்து 4 பில்லர்ஸ் வந்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஓரியன்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. ஸ்டாட்டிக் ஓரியன்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பில்லர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ எந்த பில்லர் வந்து இதுல இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு MCQல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன பில்லர்ஸ் இருக்குன்னு பார்த்தலாமா. ஸோ ட்ரேடு, சப்ளை செயின், கிளீன் எக்கனாமி அண்ட் ஃபேர் எக்கனாமி. ஸோ இந்த 4 தான் இந்த IPEF ஓட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த IPEF ஓட நோடல் ஏஜென்சி யாரு? இந்த IPEF ஓட நோடல் ஏஜென்சி யாரு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த IPEF ஓட நோடல் ஏஜென்சி. ஓகே, ஸோ இந்த IPEF கிளீன் எக்கனாமி இந்த இப்போ ஃபாரம் நடக்குது இல்லை, இந்த IPEF ஓட ஒரு ஃபாரம் நடக்குது இல்லை, இதை யார் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் இந்தியா. ஸோ டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. நோடல் IPEF ஓட நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். ஆனா இப்ப சிங்கப்பூர்ல ஒரு ஃபாரம் நடக்க போகுதுல, அந்த ஃபார்மை யார் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் இந்தியா. ஸோ இந்த இன்வெஸ்ட் இந்தியா யாரு அப்படின்னா இந்தியாவோட நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி. இன்வெஸ்ட் இந்தியா பத்தி நிறைய படிங்க, நிறைய நெட்ல இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபாரம்ல வந்து 2 விதமான டைப்ஸ், ஓகே, 2 விதமான ட்ராக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா அப்படின்னா கிளைமேட் டெக் ட்ராக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ராக். ஸோ கிளைமேட் டெக் ட்ராக்ல வந்து டாப் டெக் கம்பெனிஸ் இருக்கும்ல, இல்லைன்னா ஸ்டார்ட் அப் கூட இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து ரெகனைஸ் பண்ணி குளோபல் இன்வெஸ்டர்கிட்ட கொண்டு போவாங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ராக், சரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ராக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக இந்த ட்ராக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ், அது மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் டு எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்காக இந்த ட்ராக்கை இந்த ஃபாரம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். சங்கீத் நாடக் அகாடமி டு ஆர்கனைஸ் சக்தி ஃபெஸ்டிவல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் அட் 7 டிஃப்ரெண்ட் சக்தி பீட்ஸ் இன் தி கண்ட்ரி ஃப்ரம் 9th to 7th ஏப்ரல். ஓகே, ஸோ சங்கீத் நாடக அகாடமி அப்படின்றவங்க இவங்க வந்து இவங்களை எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, சங்கீத் நாடக அகாடமி எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னா 31st மே 1952ல இதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் எப்போ வந்து இவங்களை வந்து ப்ராப்பரா வந்து ரெகனைஸ் பண்ணாங்க அப்படின்னா 28 ஜான் 1953ல தான் வந்து இவங்க வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்றத சொல்லுங்க. ஸோ சங்கீத் நாடக அகாடமியோட ஃபர்ஸ்ட் MD யாரு அப்படின்னா ராஜ் மன்னார் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எந்த மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு மினிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ அவங்க தான் வந்து அந்த டைம்ல இந்த நாடக அகாடமியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துருமா. டு ரெஜியூரேட் தி டெம்பிள் ட்ரெடிஷன்ஸ். ஓகே, டு ரெஜியூரேட் தி டெம்பிள் ட்ரெடிஷன்ஸ் இன் தி கண்ட்ரி, சங்கீத் நாடக அகாடமி அண்ட் தி சீரியஸ் ஆஃப் காலபராப் is organized a festival under the Shakti festival of music and dance during the Holy Navaratri. சரி, இந்த ஹோலி நவராத்திரிக்கு இவங்க வந்து ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துறாங்க. ஸோ எப்பையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9th ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க நடக்க போகுது அப்படின்னா
கவுஹாத்தில நடக்க போகுது. எந்த கோயில்னா காமகயா டெம்பிள் அப்படின்ற ஒரு கோயில்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இதோட ஸ்டார்டிங் கண்டென்ட் உங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கும். எப்போ சங்கீத நாடக அகாடமி உருவாக்குனாங்க, எப்போ ரெகனைஸ் பண்ணாங்க, யார் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா இருந்தது, எனக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபர்ஸ்ட் எம்டி யாரு அப்படின்னா ராஜ் மன்னார். நெக்ஸ்ட், இந்தியன் கோஸ்ட் கார்டு வெசல் சமுத்ரா பக்ரேதர் மேக்ஸ் அ போர்ட் கால் அட் மூவாரா புர்னை. ஸோ இதே மாதிரி ஒரு போர்ட் கால் வந்து நம்ம லாஸ்ட் வீக் நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு போர்ட் கால் வந்து லாஸ்ட் வீக் நியூஸ்ல பார்த்துருப்போம். லாஸ்ட் வீக் நியூஸ்ல போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த போர்ட் கால்ன்றது ரொம்ப முக்கியம். எந்த வெசல் வந்து போர்ட் கால் இந்த போர்ட் கால் பண்ணுச்சு அப்படின்ற எம்சிக்யூ கேட்கறது வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுல நம்ம எந்த கோஸ்ட் கார்டு வெசல் பண்ணியிருக்கு அப்படின்னா சமுத்திர பக்ரேதர். எந்த போர்ட் அப்படின்னா மௌரா புர்னை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா NTPC லான்ச்சஸ் நியூ எடிஷன் ஆஃப் கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன். ஸோ NTPC ஒரு கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சிஎஸ்ஆர்ன்றது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டா என்ன அப்படின்றதையுமே லாஸ்ட் வீக் வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். சரியா? லாஸ்ட் வீக் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. அதுல வந்து சிஎஸ்ஆர்னா என்ன அப்படின்றத டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் கீழே வருது அப்படின்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் இனிஷியேட்டிவ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்கான மிஷன் நம்ம ஸ்டார்டிங்க பார்த்தோம். ஸோ அப்போ இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ்ன்றதுமே கேர்ள்ஸுக்கு ரிலேட்டட்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் பத்தி பார்த்துருமா? ஸோ இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் எதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2011 ஸோ 2011 சென்செக்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சென்செக்ஸ்ல என்ன விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா ஒரு விஷயம் தெரிய வந்தது. கேர்ள்ஸ் வந்து 918 தான் இருக்காங்க. எத்தனை பாய்ஸுக்கு அப்படின்னா 1000 பாய்ஸுக்கு வந்து 918 தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ கேர்ள்ஸோட செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா? இந்த செக்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இந்த கிராமப்புறங்கள்லாம் இப்போ வரைக்குமே தெரியுது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தை வெறுக்கிற மனப்பக்குவம் இப்போ வரைக்குமே இருக்கு. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜான்வரி 24, 2015 கொண்டு வந்தாங்க. ஓகே, ஜான்வரி 24, 2015 கொண்டு வந்தாங்க. ஏன் ஜான்வரி 24? ஜான்வரி 24 இஸ் டே ஆஃப் நேஷனல் கேர்ள் சைல்டு டே. ஓகேவா? ஸோ அந்த நாளில் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணிச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த 3 மினிஸ்ட்ரி சேர்ந்து தான் இந்த ஸ்கீமை அந்த டைமில் லான்ச் பண்ணாங்க. ஓகே, ரீசன் இதுக்காக தான் இந்த கேர்ள்ஸ் செக்ஸ் ரேஷியோ இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ NTPC என்ன பண்ணியிருக்காங்க, இதே ஸ்கீமை பேஸ் பண்ணி கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் 61st நேஷனல் மேரிடைம் டே செலிப்ரேட்டட் வித் ஃபுல் வேர்ல்ட். ஓகே, நேஷனல் மேரிடைம் டே, இந்த 61வது நேஷனல் மேரிடைம் டே கொண்டாடி இருக்காங்க. ஸோ 61வது நேஷனல் மேரிடைம் டே எப்போ? நேஷனல் மேரிடைம் டே ஆன் April 5th, 2024. ஸோ April 5th இஸ் தி நேஷனல் மேரிடைம் டே. ஓகே, நேஷனல் மேரிடைம் டே. இந்த டே அப்போ எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல இந்த வருஷம் வர எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நேஷனல் மேரிடைம் டே இது எதுக்காக இந்த டேட்ல கொண்டாடுறாங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும். சரியா? ஸோ இந்த டே எதுக்காக கொண்டாடுறாங்க? எஸ்எஸ் லாயல்ட்டி. ஸோ லாயல்ட்டி அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஓன் வெசல். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுது. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா மும்பை டு லண்டன் ஆன் திஸ் டே. எப்போ? April 5th, 1919 ஃபர்ஸ்ட் அதோட வாயேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா சாகர் சம்மன் அவார்ட்ஸ் ஆர் ஆல்சோ அவார்டட் அப்படின்னு சொல்றாங்க. அக்னாலஜிங் தி எக்ஸாம்பிளரி கான்ட்ரிபியூஷன் வித் இன் தி மேரிடைம் செக்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த சாகர் சம்மன் அவார்டு இப்போ எதோட ரிலேட் ஆனது? மேரிடைம் செக்டாரோட ரிலேட் ஆனது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சாகர் சம்மன் அவார்டு எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா மேரிடைம் செக்டாரோட தொடர்புடையது. சரியா? சரி, இந்த டைம்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அதோட இருக்கட்டும். நம்ம இப்போ டைரக்டா இந்த அவார்ட்ஸ்க்கு போயிடலாம். யார் யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தலாம். ஸோ எதுக்காக இந்த அவார்டை கொடுக்குறாங்கன்னு பார்த்தலாம். ஸோ சாகர் சம்மன் வருணா அவார்டு அப்படின்றத யார் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீ திரேந்தர் குமார் சன்யல். இது வந்து எதுக்காக இந்த அவார்டு கொடுப்பாங்கன்னா ஹையஸ்ட் ஆனர் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் சஸ்டைன்டு கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் மேரிடைம் செக்டார். ஓகே, இந்தியன் மேரிடைம் செக்டார்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் சஸ்டைன் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்டு சாகர் சம்மன் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்றாங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா கேப்டன் கமல்காந்த் சௌத்ரி. ஸோ இந்த அவார்டு எது கொடுக்குறாங்க அப்படின்னா ரெகனைசிங் கன்சிஸ்டன்ட்லி எக்ஸலன்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி மேரிடைம் செக்டார். ஓகேவா? மேரிடைம் செக்டார் டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த லாஸ்ட் அவார்டு சாகர் சம்மன் அவார்ட் ஃபார் கேலண்ட்ரி. இது வந்து கேப்டன்
சுபீர் சாகா அண்ட் கேப்டன் ஓம் டட்டா. ஸோ இந்த அவார்டு எது கொடுக்குறாங்க அப்படின்னா ஹானர்ஸ் ஆக்ட் ஆஃப் தி கேலண்ட்ரி பை தி இந்தியன் சீஃபேரர்ஸ் என்கரேஜிங் எமல்ஷன் ஆஃப் தியர் எக்ஸம்பிளர் கண்டக்ட். ஸோ இதுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்டாட்டிக் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹூ இஸ் அ செக்ரட்டரி ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டி.கே. ராமச்சந்திரன். ஸோ இந்த நியூஸ்ல ஒரு ஒருவர். ஸோ அதனால இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் சிம்போசியம் ஆன் ஹெல்த் கவர்னன்ஸ் இன் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா, இப்படி ஒரு சிம்போசியம் நடந்திருக்கு. இது யார் யார் நடத்துறான்னு பார்த்தலாமா? ஸோ யார் யாரு சேர்ந்து இந்த இன்டர்நேஷனல் சிம்போசியம் ஹெல்த் கவர்னன்ஸ் இன் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ஒரு சிம்போசியம் நடத்துறான்னு பார்த்தலாம். சென்டர் ஃபார் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லா, இது வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். யார் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை யாரில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் கொலாபரேஷன் வித் யார் கூட சேர்ந்து சென்டர் ஃபார் ஜஸ்டிஸ் லா அண்ட் சொசைட்டி அட் ஜிண்டால் குளோபல் லா ஸ்கூல். ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிம்போசியம் நடத்திருக்காங்க. எந்த சிம்போசியம்? இன்டர்நேஷனல் சிம்போசியம் ஆன் ஹெல்த் கவர்னன்ஸ் இன் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப், இன்டர்பிளே ஆஃப் ஹெல்த் லா சொசைட்டி அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமி. சரியா, ஸோ இந்த ஸ்கீம் இந்த சிம்போசியத்தை கொடுத்துட்டு யார் யாரு சேர்ந்து நடத்துனாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா இவங்க கூட யார் இன்னொரு ஆள் சேர்ந்து நடத்துனாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து Command Hospital, Pune become the first government hospital across the country to procure and conduct successful. Okay, காது கேளாமைக்கு வந்து இந்த பீசோ எலக்ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஒரு டிவைஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா கமாண்ட் ஹாஸ்பிட்டல் பூனே. ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் செக்ரட்டரி presides over the first steel cutting of fleet support ships for Indian Navy at Hindustan Shipyard Limited. ஸோ இந்த ஃபிளீட் கட்டிங், ஓகேவா, ஃபிளீட் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கட்டிங் ஆஃப் ஃபிளீட் சப்போர்ட் ஷிப்ஸ். ஓகேவா, ஸ்டீல் கட்டிங் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் விசாகப்பட்டினத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் வந்து ப்ரெசிட் பண்ணா ஃபர்ஸ்ட் யார் அதை வந்து இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி யாரு? இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி யாரு அப்படின்னா ஸ்ரீ கிரிதர் அர்மானே. இந்த செக்ரட்டரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் திருப்பி அந்த செக்ரட்டரி பத்தி தான் நிறைய நியூஸ் வந்து இப்போ செக்ரட்டரி தான் வருது. ஸோ அதனால செக்ரட்டரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. கிரிதர் அர்மானே, டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா யாரு? கிரிதர் அர்மானே. நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்ரீ சஞ்சய் குமார் ஹோல்ஸ் அ மீட்டிங் வித் ரஷ்யன் டெலிகேஷன். ஓகே, சஞ்சய் குமார் யார் அப்படின்னா அவர் ஒரு செக்ரட்டரி. எந்த செக்ரட்டரினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேவா, ஸ்கூல் எஜுகேஷனோட செக்ரட்டரி தான் இந்த இவர் ஸ்ரீ சஞ்சய் குமார். இவர் வந்து யாரோட மீட் அப் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரஷ்யன் டெலிகேஷன். இந்த ரஷ்யன் டெலிகேஷன் யார்? மிஸ்டர் டெனிஸ் கிரிபோவ். இவர் யார் அப்படின்னா ரஷ்யனோட டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவர் கூட ஒரு கொலாபரேஷன் கூட ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கொலாபரேஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனுக்காக தான் இவங்க வந்து ஒரு மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட எஜுகேஷனுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரஷ்யா இஸ் தி ஆன்சர். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கபில் அண்ட் சிஎஸ்ஐஆர் ஐஎம்எம்டி சைன் MOU ஃபார் தி டெக்னிக்கல் அண்ட் நாலேஜ் கோஆபரேஷன் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த கபில் அப்படின்றதுனா என்ன? கபில் அப்படின்றதுனா கணிஜ் பிதேஷ் இந்தியா லிமிடெட். ஓகேவா, இவங்க வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி. ஓகேவா, எதுக்காக அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜ் கோஆபரேஷன் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கபிலும் சிஎஸ்ஐஆர் ஐடபிள்யூஎம்டியும் ஒரு MOU போட்டிருக்காங்க. சரியா, ஸோ வாட் இஸ் அ கபில்? ஸோ கபில்னா என்ன அப்படின்னு பார்த்துருமா? ஸோ கபில் இஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி ஆஃப் 3 இந்தியன் பப்ளிக் செக்டர் கம்பெனி. சரியா, கபில் இஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி ஆஃப் 3 இந்தியன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஓகே, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அண்ட் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கன்சல்டன்சி லிமிடெட். ஓகே, மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கபில் அப்படின்ற ஒரு விஷயத்தையே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ஹூ இஸ் CMD ஆஃப் நால்கோ அப்படின்னா ஸ்ரீதர் பத்ரா. நெக்ஸ்ட் சேர்மன் ஆஃப் கபில் யாருன்னு கேட்டீங்கன்னா சதாஷு சமன்டாரே அப்படின்றவர். ஸோ டைரக்டர் ஆஃப் CSIR IWMT அப்படின்னா ராமானுஜ் நாராயணன். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாட்டிக் டேட்டா இருந்து தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா இருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா
செவன்த் ரவுண்ட் ஆஃப் இந்தியா பெரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் கன்க்ளூஷன் டெல்லி. சரி, ஓகே. இது வந்து நம்ம டேரக்டா எங்க நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டட் ஸ்டாட்டிக் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட், செவன்த் ரவுண்ட் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட் யார் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் பெருக்கும் நடுவில் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னு கேட்டா டெல்லியில நடந்திருக்கு. ஸோ இதோட ரிலேட்டடான ஸ்டாட்டிக் என்ன பார்த்தலாமா? ஸோ ஹூ இஸ் அ காமன் செக்ரட்டரி ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா சுனில் பரத்வால். ஓகேவா, சுனில் பரத்வால். ஓகேவா, இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். செக்ரட்டரி இப்போ அதிகமா இந்த டைம் வந்து எலெக்ஷன் டைம்னால மினிஸ்டர்ஸ் யாருமே இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட மாட்டாங்க. ஃபுல்லா செக்ரட்டரி வச்சு பார்க்கறதால நம்ம நியூஸ்ல செக்ரட்டரி நேமா வருது. ஸோ இந்த வருஷம் எக்ஸாம்லயுமே நம்ம வந்து செக்ரட்டரி நேமா எதிர்பார்க்கலாம். சரியா? சரி. வைஸ் பிரசிடென்ட் அட்ரஸ் அட் தி ரிலீஸ் ஆஃப் தி புக். ஓகே. ஸோ இதுவரை இந்த 1 மந்த்ல ஒரு புக்கை பத்தி நம்ம பார்க்கோம். அப்போ இந்த புக்கு ரிலேட்டட் டேட்டா நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புக் ரிலேட்டட் நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் ரிலேட்டட் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் கண்டன பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் புக் நம்மளோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் புக் எது அப்படின்னா த லா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரீகனெக்டிங் தி பாண்ட். ஓகேவா, இதை யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. யார் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவர் வந்து ஒரு புக் லான்ச் பண்ணிருக்காரு. என்ன புக்? த லா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரீகனெக்டிங் தி பாண்ட் பை தி ப்ரொஃபசர் ராமன் மிட்டல் அண்ட் டாக்டர் சீமா சிங். 2 பேர் சேர்ந்து தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ப்ரொஃபசர் ராமன் மிட்டல் அண்ட் சீமா சிங். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இந்த வருஷம் நம்ம எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த புக்கை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சஞ்சய் குமார் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் அலுமினி மீட் ஆஃப் ப்ரீ ராணா ப்ரோக்ராம். ஸோ வாட் இஸ் ப்ரீ ராணா ப்ரோக்ராம்? ப்ரீ ராணா ப்ரோக்ராம் அப்படின்றது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்களே. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ப்ரீ ராணா ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல வந்து வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல், ஒரு சில ஸ்கூல் அதாவது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்ல இருக்க ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல்ல கிளாஸ் 9ல இருந்து 12th வரைக்கும் இருக்க சில பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் மாதிரி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் அலுமினி மீட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை யார் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னா ஸ்ரீ சஞ்சய் குமார். ஓகேவா, ஸ்ரீ சஞ்சய் குமார் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஓகே பைலட் ஃபேஸ் ஃப்ரம் தி 15th January 2024 17th February 2024 எங்க நடைபெற்றது அப்படின்னா வாத் நகர்ல மெக்சானா குஜராத்தில் நடைபெற்றிருக்கு. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யார் இந்த சஞ்சய் குமார் அப்படின்றத இந்த நியூஸ்லயே பார்த்தோம். ஸோ இஸ் செக்ரட்டரி ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ அவரு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அலுமினி மீட்டிங்குமே அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ப்ரீ ராணா ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா the 6th batch will start 15th April 2024 லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் growth. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமா. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் growth வந்து 5.7% in February 2024 அப்படின்றாங்க. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் growth. ஓகேவா, 5.7% எவ்வளவு ரொம்ப இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம், பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, என்ன சொல்றாங்க? ஸோ டீட்டெயிலாக பார்த்துருமா? February 2024 தான் கணக்கு எடுத்திருக்காங்க. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ரேட் 2%, அதாவது பேஸ் பாயிண்ட் வந்து எந்த இயர் அப்படின்னா ஃபினான்ஷியல் 2012. ஓகேவா, ஸ்டாண்ட்ஸ் அட் 147.2. ஓகே, த இண்டிசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஃபார் மைனிங் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிசிட்டி செக்டர் ஃபார் தி மந்த். ஓகேவா, ஸோ மைனிங்கோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 139.6, அதே மேனுஃபேக்சரிங்க்கு 144.5, எலக்ட்ரிசிட்டிக்கு 187.1. ஸோ இதில் யார் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? ஸோ எலக்ட்ரிசிட்டி செக்டர் தான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ அதை தாண்டி பிரைமரி கூட்ஸ் வந்து இண்டிசஸ் ஃபார் பிரைமரி கூட்ஸ் வந்து 148.2 அண்ட் கேபிட்டல் குட்ஸ்க்கு வந்து 106.2 அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ்க்கு வந்து 158.9. ஸோ இதை பற்றி எலாபரேட்டான வீடியோ ஸோ அப்கமிங் டேஸில் போட்டுடலாம். என்ன இந்த இன்டர்மீடியட் குட்ஸ்லாம் என்ன, அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக பண்ணுவோம். சரியா? ஸோ ஒரேடியாக எல்லாத்தையும் டம் பண்ணுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கேசஸ் டு 4. ஓகே, இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எங்கே இருக்கு அப்படின்னா 4.8% இருக்குன்றாங்க. எந்த மாதம் அப்படின்னா மார்ச் 2024. ஸோ இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 4.85. ஸோ இதோட தனித்தனியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நேத்தி அதாவது 12ஆம் தேதியோட பிஏபி நியூஸ் ஆர்டிக்கலை போய் பார்த்தீங்கன்னா கடைசி நியூஸ் இந்த நியூஸ். ஸோ அதில் வந்து இன்னும் எலாபரேட்டாக போட்டிருப்பாங்க. ஒரு டேபிளர் காலம் போட்டு பர்டிகுலராக இந்த கூட்ஸுக்கு எவ்வளோ அந்த மாதிரி தனியாகவே போட்டிருப்பாங்க. வேணுங்கிறவங்க அந்த ஆர்டிக்கலை போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தெரிஞ்சுக்கலாம். பட் இங்கே நம்ம பேங்க் எக்ஸாம் ஓரியன்டடுக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் மார்ச்சில் எவ்வளோ இருந்தது கேட்டால் 4.85% அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 19 நியூஸ் கிட்ட பார்த்துருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து
எல்லாருக்கும் இந்த இந்த 19 கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம அப்படியே ஓகே, நான் அப்படியே வீடியோ முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். எம்சிக்யூக்கு கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேவா, எம்சிஏ கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு நியூஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டேன். ஸோ வாட் இஸ் என்டிபிசி? என்டிபிசினா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்டிபிசி வந்து நான் ஒரு ஒரு ஓவர்வியூ தரேன். ஸோ என்டிபிசி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் கங்க்ளோரமேட். ஸோ நான் ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன், ஏன் இந்த கங்க்ளோரமேட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன், எதுக்காக யூஸ் பண்ணுறேன், ஒரு வெக்காப்ஸுக்கு போயிடலாமா? ஸோ இந்த கங்க்ளோரமேட் அப்படின்றது குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கங்க்ளோரமேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் என்டிபிசியை கங்க்ளோரமேட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ நிறைய குரூப் ஆஃப் கம்பெனியை வந்து ஒன்று சேர்த்து 1975 இந்த கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக. ஸோ என்டிபிசியோட எம்டிஆர் அந்த விஷயத்தை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு மகாராத்னா ஸ்டாண்டர்ட் கம்பெனி. ஸோ எப்போ வந்து மகாராத்னா ஸ்டாண்டர்ட் அடைஞ்சுது அப்படின்னா 2010 தான் மகாராத்னா ஸ்டாண்டர்ட் அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மகாரத்னா, மினி ரத்னா, பாரத் ரத்னா, நவரத்னா இதை பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோ போடலாம். சரியா? ஓகேவா, இதை பற்றி தனியாக போடலாம். இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நிறையா டைம் போயிட்டே இருக்கும். ஸோ என்டிபிசின்றது ஒரு ஒரு மகாரத்னா கம்பெனி அப்படின்ற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதோட எம்டி யார், சிஓ யார் அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் சொல்லணும். இதை வந்து நான் விட்டுட்டேன், இதை சொல்லக்குள்ள இந்த ஸ்டார்டிங் கண்டென்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். சரியா? இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. இதுவுமே ஒரு நம்ம பேங்க் எக்ஸாமில் எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டின் தான். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. என்ன டார்கெட் இருக்குது அப்படின்னா, 2032 130 ஜிகாவால்ட்ட பவரை வந்து இவங்க அட்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இவங்களோட பர்சனல் டார்கெட். ஸோ இது வந்து நம்ம பேங்க் எக்ஸாம்லையும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம்லையும் சரி, இப்போ வரப்போகிற ரயில்வே எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ டேரெக்டாக எம்சிக்யூ போயிடலாம். ஸோ எம்சிக்யூவில் ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ என்ன? ஐஎன்எஸ் சாரதா வாஸ் அவார்டட் அந்த ஆன் ஸ்பாட்ஸ் யூனிட் சைட்டேஷன் ஃபார் தி சக்ஸஸ்ஃபுல் கண்டக்ட் ஆஃப் தி ஆன்டி பைரசி. ஓகேவா? ஸோ அவங்களை காப்பாற்றினாங்கல்ல, பைரசிட்டு காப்பாற்றினால தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டி பைரசி. ஹவு மெனி க்ரூ மெம்பர்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிலீஸ்டு பை தி ஐஎன்எஸ் சாரதா? எத்தனை பேர் பார்த்தோம்? 11 ஈரானியன்ஸ் அண்டு 8 பாகிஸ்தான் பார்த்தோம். ஸோ 19. சரி, ஓகே. நெக்ஸ்ட், ஹூ சேர் தி மெய்டன் பரிவர்தன் சிந்தன்? யார் வந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஷேர் பண்ணாங்க? ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஸோ இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ இந்த சிடிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு கமிட்டி மூலம் தான் கொண்டு வந்தாங்க. சரியா? யார் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னா, 2019 நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. என்ன? கேபினெட் கமிட்டி வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ ட்விட்டர் ஆகட்டும், இல்லைனா வந்து 2019 ஆகஸ்ட் செலிப்ரேஷன்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முப்படைக்கும் வந்து ஒரு ஒரு தலைமை பொறுப்பு மாதிரி. சரியா? முப்படை இருக்குல்ல, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு தலைமை பொறுப்பு மாதிரி இருக்க மாதிரி ஒரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அதனால 2019 ஒரு அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரி, ஓகே, வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் யார் அப்படின்னா, ஜெனரல் பிபின் ராவத் அப்படின்றவர் வந்து 2019 செலக்ட் பண்றாங்க. சரியா? ஸோ இப்போ இருக்கிறவர் யாரு அப்படின்றத எனக்கு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவான ஒரு விதம். சரியா? 2019 கிரியேட் பண்றதுக்கு கேபினெட் கமிட்டியில் பேசியிருக்காங்க. அடுத்த எம்சிக்கு பார்த்தலாமா? அடுத்த எம்சிக்கு என்ன அப்படின்னா, சைபர் சுரக்ஷித் பாரத் இனிஷியேட்டிவ் ஏம்ஸ் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் தி சைபர் கிரைம். ஓகேவா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் இருக்கு அப்படின்ற மாதிரி இது ஒரு கொஸ்டின் இது. சரி, ஓகே. சைபர் கிரைம். அடுத்த கொஸ்டின், ஹூ இனாகிரேட்டட் தி 2-day சயின்டிஃபிக் கன்வென்ஷன் ஆர்கனைஸ்டு பை தி சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி? யாரு? பிரசிடென்ட் தான் அதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? பிரசிடென்ட் தான் அதை இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? எல்லாருமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட், த இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ராஸ்பரிட்டி எய்ம்ஸ் டு கொலாபரேட் அண்ட் அட்வான்சிங் விச் டைப் ஆஃப் க்ரோத் அப்படின்னா, சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் அப்படின்றது ஆன்சராக இருக்க போகுது. சரியா? நான் முன்னாடி அந்த அந்த ஐபிஎஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே சொல்லியிருப்பேன் இந்த வார்த்தையை. நெக்ஸ்ட், வேர் வாஸ் இனாகரேஷன் ஆஃப் தி சக்தி ஃபெஸ்டிவல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஓகே. இனாகரேஷன் ஃபங்க்ஷன் எங்கே நடக்க போகுது? கவுஹாத்தியில் நடக்க போகுது. எந்த கோயில் நடக்க போகுதுன்னா காம்கையா. கரெக்டாக தானே சொல்லணும்? ஓகே, காம்கேயா. ஓகே, ஸ்பெல்லிங் மேபி தப்பாக இருக்கலாம், பட் காம்கேயா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. விச் இந்தியன் வெசல் மேட் அ போர்ட் கால் அட் மொஹுரா புர்னை as part of the its ongoing overseas development to Asian countries அப்படின்னா சமுத்திர பகிரீதர். ஓகே, சமுத்திர பகிரீதர் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், என்டிபிசி கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட் மிஷன் இனிஷியேட்டிவ் அலைன்ஸ் வித் விச் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்? பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உள்ள. விச் வெசல் எம்பார்க்ட் ஆன் இட்ஸ் மெய்டன் வாயேஜ் ஃப்ரம் மும்பை டு லண்டன்? ஓகே, எஸ்எஸ் லாயாலிட்டி. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்டாட்டிக் கண்டென்ட். நெக்ஸ்ட், த சாகர் சம்மன் வருணா அவார்ட் இஸ் கிவன் ஃபார்? எதுக்காக கொடுக்குறாங்க?
அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு தி இந்தியன் மேரிடைம் செக்டார். ஸோ எந்த கான்ட்ரிபியூஷனுக்காக இதை கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஹூ பிரசிடென்ட் ஓவர் தி ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கட்டிங்? யார் சொன்னாங்க? டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஓகே, டிஃபென்ஸ் செக்ரட்டரி நேமை படிச்சுக்கோங்க, நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நெக்ஸ்ட், இது எங்க? இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகேவா? அந்த இடத்துல தான் இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த ஊர் அப்படின்னா விசாகப்பட்டினம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹூ சைன் எம்ஓயு ஃபார் தி டெக்னிக்கல் நாலேஜ் கோஆபரேஷன் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்? கபில் அண்ட் சிஎஸ்ஐஆர் ஐடபிள்யூஎம்டி. நெக்ஸ்ட், வேர் டிட் த 7th round ஆஃப் நெகோசியேஷன்ஸ் ஃபார் த இந்தியா பெரு ட்ரேட் அக்ரிமெண்ட் டேக் பிளேஸ்? நியூ டெல்லி. ஓகே, நியூ டெல்லி. The theme of the homeopathy symposium was empowering research and enhancing proficiency. Very very important ஆன ஒரு MCQ. Who addressed the release of the book titled Vice President? ஸோ இந்த புக்கை யார் எழுதுந்து அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புக்கு. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் பிரேரணா ஃபோக்கஸ்டு ஆன்? எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ஓகேவா? இதுதான் அவங்க வந்து லேர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட், வாட் வாஸ் த இந்தியாஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் growth ரேட் அப்படின்னா 5.7%. ரொம்ப 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 முக்கியமான ஒரு எம்சிக்யூ. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எம்சிக்யூ. நெக்ஸ்ட், விச் செக்டர் அட் தி ஹையஸ்ட் இண்டெக்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஃபார் February 2024? எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி. விச் செக்டர் அட் தி ஹையஸ்ட் இண்டெக்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஃபார் எலக்ட்ரிசிட்டி? எவ்வளோ பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஏறிச்சு அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்ல போனீங்கன்னா உள்ள இருக்கும். ஹூ சேர் தி பரிவர்தன் சிந்தன், a tri service conference on jointness and integration? Chief of Defence Staff. Okay, Chief of Defence Staff. Next, which government hospital became the first to procure the conduct of successful piezoelectric bone conduction hearing implements? So Command Hospital, Pune. ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுப்பா. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த வாரத்தோட நியூஸும் பார்த்தாச்சு, எம்சிக்யூவும் ரிலேட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் இன்றைக்கி நிறைய நியூஸ் கற்றுக்கிட்டீங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ போத் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது வந்து ஒரு கேரிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது ஒரு கேரிங் தான். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து புஷ் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் நாங்கள் இதை வீக்லி கன்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எங்களுக்கு அது வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும், எங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட் எதுக்கு அப்படின்னா ப்ரிலிம்ஸ் சீட்டிங் கொஷின்ஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அரௌண்ட் 8 வீடியோஸ் போட்டிருக்கோம். கொஷின்ஸை போய் பாருங்கள், எப்படி வேரியஸ் கேட்டகரியில் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு, சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி மந்த்லி வெக்காப்ஸ் கம்பைலேஷன் போடாச்சு. ஸோ லாஸ்ட் மந்த் மார்ச் மந்தோட பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் பேஸ் பண்ணி மந்த்லி வெக்காப்ஸ் கம்பைலேஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எவ்ரி மந்த் கம்பைலேஷன் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ we will see in the next video. Thank you. Bye bye.